இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி கொடுக்கிறார். ஆபிரகாம் தான் முதலில் ஆண்டவரை காட்சி வழியாக கண்டவர். அந்த காட்சி வழியாக அவருக்கு தைரியம் ஊட்டுகிறார். இந்த காட்சியை பெற்றவுடனே, தைரியத்தை பெற்றவுடனே ஆபிரகாம் ஆண்டவருடன் உரிமையோடு முறையிடுகிறார். எனக்கு நீ எப்போ இந்த பிள்ளை வரம் கொடுக்க போகிறாய்? எல்லா செல்வங்களை நான் பெற்றுவிட்டேன், ஆனால் எனக்கென ஒரு வழிமரபினரை உருவாக்க எப்போ தரப்போகிறாய் என்றும், என்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் ஆள்வதற்கு இவன் என்னிடந்து பிறப்பானா அல்லது என்னுடைய வேலைக்காரரிடந்து வரக்கூடிய பிள்ளையா என்ற அந்த ஒரு முறையீட்டையும் கடவுள் முன் ஆபிரகாம் வைக்கிறார். கடவுள் அவருக்கு தன்னுடைய வாக்குத்தத்தத்தை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். உன் வழியாக பிறக்க போகின்ற அந்த சந்ததியை எப்படி பழுகி பெருகுவேன்? வானில் இருக்கக்கூடிய விண்மீன்களைப் போல நான் பழுகி பெருகச் செய்வேன். அது மட்டுமல்ல, ஒரு சின்ன பழி பீடங்களின் வழியாக அல்லது பழி பொருட்களின் வழியாக கடவுள் ஆபிரகாமுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த அதிகாரத்தில் எடுத்து வைக்கிறார். நீ முதிர்ந்த வயதிலே உன்னுடைய நாட்டுக்கு திரும்பி அங்கு இறந்து அடக்கம் செய்யப்படுவாய் என்றும், இரண்டாவது, உன்னுடைய வழிமரபினர்கள் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் அடிமைத்தனமாக வாழ்வார்கள், கொடுமைப்படுத்தப்படுவார்கள் என்ற அந்த செய்தியும் இந்த அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுக்கிறார். இது அனைத்தையும் பின்பு நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். என்பது சகோதரமே, ஆண்டவரோடு நாம் நெருங்கிய உறவு கொள்ளும் பொழுது அனைத்துமே நமக்கு வெளிப்படுத்தப்படும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கக்கூடிய செயல்கள் கூட நமக்கு கடவுள் வெளிப்படுத்துவார் என்பதில் திண்ணம். அதை உள்வாங்கியவர்களாக ஆண்டவரோடு இன்னும் நெருங்கி நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடர்பு கொள்ள ஜெபிப்போம். இந்த வாசகத்தோடு இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பார் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்த நாட்டை உமக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேரினுடைய ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை இரண்டு கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது
ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் அந்த காரிருள் அவரை சூழ்ந்து ஆண்டவர் ஆபிராமிடம், நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது, உன் வழிமறையினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்கச் செல்வர். அங்கே அவர்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவர். அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன். அதற்கு பின் மிகுந்த செல்வங்களோடு அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவர். நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மூதாதையரிடம் சென்ற பின் நல்லடக்கம் செய்யப்படுவாய். 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர். ஏனெனில் எமோரியர் இழைக்கும் தீமை இன்னும் முழுமையடையவில்லை என்றார். கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த அந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீபந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கு இடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து, எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்தீசு பேராறு வரை உள்ள கேனியர், கெனிசியர், கத்மோனியர், இத்தியர், பெரிசியர், இரபாவியர், எமோரியர், கனானியர், கிர்காசியர், எபூசியர் ஆகியோர் வாழும் இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.